அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மோட கூட இருந்தார்னா நம்ம போகிற பயணங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா காண்கிறவராய் இருக்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார், கூட்டிக் கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்குள்ள வேணும் என்றால் நம் ஆண்டவருக்கு நம் உள்ளத்தை முதலாவது என்ன செய்யணும்? உடைக்கணும். அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்ம நம்பணும், ஆலயத்திற்கு தவறாம நம்ம கடந்து போகணும், வேத வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தேவனுக்கு முதலாவது பயந்து இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் செவி கொடுத்தாருங்க. யாரோ ஒருத்தர் பேசுறார், நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் விட்டு போகல, செவி கொடுத்தார். என்ன பண்ணாருங்க? செவி கொடுத்தார், விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். அப்போ கீழ்ப்படிந்த விசுவாசத்தை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைக்கு சொல்றாருங்க, உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு, ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க, நீ எங்க கடந்து போனாலும் சரிங்க, ஆண்டவர் உங்க கூடவே வராருங்க. ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை வழி நடத்துறார். அப்படி நடத்தி அதே தேசத்திற்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு மீண்டும் என்ன பண்றாருங்க? ஆண்டவரே திரும்பி வர பண்ணுகிறாருங்களா. நீ போகும் பொழுது சாகாதபடி, நீ போகும் பொழுது கீழே விழாதபடி, நீ போகும் பொழுது அழாதபடி, நீ போகும்போது எத்தனை பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருந்து அவர் மீண்டும் உங்களை என்ன பண்றாருங்க? சுகபலத்தோடு கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பயங்கள் காணப்பட்டுச்சு, எத்தனை துக்கங்கள் காணப்பட்டுச்சு. கடந்த மாதம் எல்லாம் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தாரே, ஏன் இந்த மாதத்தில் உங்களை காக்க மாட்டாரா? அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் காக்கிற தேவன், அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே நமக்காக மரித்த தேவன், அவரே நமக்காக உயிர் தெழுந்த தேவன். இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாருங்க, உன் தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு ஆபிரகாம் கடந்து போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆபிரகாமுக்கு விரோதமா ஒரு இடம் எழும்புதுங்க, ஆபிரகாமுக்கு விரோதமா ஒரு இடத்துல எழும்புதுங்க. அந்த இடத்துல அவருடைய மனைவி சாரால ஒரு ராஜா தவறான காரியத்திற்கு கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் ராஜாவுக்கு சொப்பனத்துல காட்டுறாருங்க. என்ன பண்றாருங்க? சொப்பனத்துல காட்டுறாரு, பேசுறாருங்க. உடனடியாக ராஜா என்ன பண்றாருங்க? பயந்து, நண்பனே, ஐயா